நண்பர்களே, எங்கே போயிட்டுருக்கணும் யாருன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம தான் கிர்நாத். வாங்க, நம்ம இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு கொஞ்சம் மல்லிகை பொருளெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க. அதான் என்னென்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னன்னே தெரில, காலையிலேருந்து சலுப்பாகவே இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதான் வேலை செய்யலைன்னா இப்படி தான் ஆகும் போல தெரியுது. என்ன பண்ணுறது, வாழ்க்கை எப்படி போயிடுச்சு. இருங்க, அந்த வீடு தாண்டவன்னு நான் காமிக்கிறேன். இல்லைன்னா நாய் பிடிச்சி கடிச்சு வச்சிருங்க நம்மளே. இதுதான் இப்போ நமக்கு டாஸ்க்கு. கரெக்டாக போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, திறந்து அடிச்சு விழுக வேண்டியதான். பக்கத்து வீட்டில் கூட எல்லாம் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா அசிங்கமாயிரும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, என்னடா வீட்டில் வண்டி இருக்குது, இன்னும் கூடையை தூக்கிட்டு போகிறான்னு நினச்சிக்காதீங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, வண்டி இருக்குது. சரி, சும்மா விளாக் போடலான்னு தான் வந்தேன். எங்கன்னா கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கடை. சரி, வண்டியிலே எதுக்கிட்டா போகணும், சும்மா நடந்து போகலாம் அப்படின்ட்டு. நம்ம தான் 2 படம் போட்டோம், நல்லா போயிட்டுருக்கு, லேபிள் நல்லா போயிட்டுருக்கு. சரி, சும்மா நடந்து போகலாம், இந்த மாதிரி யூடியூப்பில் நிறையா விளாக் போடலாம் தான் போனது. நீங்கள் அப்படியே எங்கள் ஊரை பாருங்கள். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஏன்னா நானே சொல்கிறேன், பார்த்தீங்களா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீங்கள் தான் சொல்லணும், நான் எப்படி பாருங்க. இன்றைக்கின்னு பார்த்து லீவ் வேறு விட்டாங்க, செமஸ்டர் லீவு. ஏன்னா மேக்ஸ் வேறு, மேக்ஸ் எக்ஸாமு. நம்மளுக்கு இன்னும் 3 நாள் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. நம்மளை பற்றி தெரியுமே மேக்ஸ் எப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் விட்டாங்க. 3 நாள் கழிச்சு வாங்கப்பா, வந்து எழுதிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். பக்கத்தில் வர வந்துட்டான். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. போயிட்டே இருக்கோம். அந்த வீடு பார்த்தீங்களா, கட்டபொம்மன் போகிறாரு. என்ன பக்கம்? நம்ம போகிறதெல்லாம் போயிடலாம், பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, போகிற வேகத்தில் பின்னாடி அந்த மிஷின் இருக்குதுல்ல, தெரியாமல் ஆப்ரேட் பண்ணி விட்டாருன்னு என்ன பண்ணுறது. நம்ம தான் டப்புன்னு போவோம். ரைட்லா, ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். புரியுதுங்களா? அதெல்லாம் நம்மளே கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு மறைவா அப்படியே நின்றுட்டு போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தர் சுற்று போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. வெயில் சட்டன் அடிக்குது, சலுப்பார். இன்னும் கடை வரல பார்த்தீங்களா? கடை வரல, எல்லாரும் வராங்க, கடை மட்டும் வரலம்மா. இப்படியே ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்து இந்த ஹேண்ட்பேக்குங்கிற மாதிரி இந்த மஞ்சள் பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா பொண்ணுங்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் சையாயிருது. அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா,
இதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணுங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அங்கே வந்துட்டாங்கன்னா நான் இங்கேயே ஒளிஞ்சு வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருப்பேன். அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருப்பேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க பார்த்துட்டு யாரும் அவன் ஜோக்கர் நினச்சிட்டு போயிடும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த அக்கா போகிறாங்களே, அந்த அக்கா நம்மளே குறுகுறுன்னு பார்த்தாங்க. அதனால தான் பயந்துட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு பயம்ப்பா அவங்களெல்லாம் பார்த்தா. பின்னாடி அந்த மகால் கிட்ட பாட்டு போட்டாங்க, டேடி மம்மி வீட்டில் அந்த பாட்டு போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான், கடை வந்துடுச்சு. இருங்க காட்டுறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் கடை. அதான் எங்கள் ஏரியாவில் ஒரு கடை. அதுக்கு மேலே போனோம்னா நான் பெரிய கடையெல்லாம் நம்ம இங்கேயே போய்ப்போம். அங்கெல்லாம் யார் நடக்குது வீட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன், சரியா? இப்போ கூப்பிட்டோம்னா வச்சுக்கோ, தக்காளி 1 கிலோவா 5 கிலோவா நான் மறந்துட்டுனா அப்புறம் நம்ம தான் என்னை போட்டு அடிப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி 1 கிலோ 70 ரூபாங்க. எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன், கேட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க, கால் பண்ணுறேன்னு. 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கால் பண்ணல. தம்பிங்கிற ஒரு பொறுப்பே இல்லை எங்கள் சமுதாயத்தில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டு சொல்லுவான், என்னென்னு பார்க்கணும். அதெல்லாம் வாங்கியாச்சு. தக்காளி ரேட்டெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க போல். பார்த்து வாங்குங்க எல்லாம், சரி? பார்த்துட்ருக்கீங்க, ரிச் பீப்புள்ஸாக இருந்தாலும் டப் டப்புன்னு வாங்கிட்டு வந்துடுவீங்க. சரி பார்த்து வாங்குங்க. எங்கள் அம்மா தக்காளியில் கெட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்க சொன்னாங்க. கொலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புழு இருக்காம்மா, அதுவும் பார்த்து வாங்கிக்கோங்க. தெரியாமல் இருப்பீங்களே, தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அட்வைஸ் சொல்ல போய் நீங்கள் எதுவும் நினச்சிட்டிங்கன்னா அதனால தான் சும்மா சொன்னேன், சரிங்களா? தம்பி தாறுமாறாக வருது. ஏன் பேசலன்னா, சைடில் ஒரு அக்கா சைடில் 2-3 அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. சை ஆயிடுச்சு. பின்னாடி பாட்டு ஒரு என்னமா இங்கிலீஷ் பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு 2 பேர் 3 பேர் என்னையும் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம குறுகுறுன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ஆகிடும் சையாகிட்ட. இப்போ வந்துன்னா சபரிமலை ஏறலாம். இப்போ வாங்க சபரிமலை ஏறுறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வெற்றிவேல் முருகனுக்கு வராது, ஐயப்பங்க அப்படின்னு தான் வரும். ஐயப்ப பக்தர்களெல்லாம் இருந்தீங்கன்னா நீ மன்னிச்சிருங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். தெரிஞ்ச எந்த நோக்கத்துலையும் நான் சொல்ல கிடையாது. பின்னாடி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாமே ஒரு ஊர் தான். ஊருங்கிற பாருங்க, எல்லாம் ஒரு வீடு தான். எங்கள் வீடு மலை கிட்ட இருக்குன்னு சொன்னேன்ல, பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் வீடு வியூ வந்துட்டே போடுற. அவர் பார்த்துட்டே போகிறார். இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷனான்ட்டு அவர் மனசில் என்ன நினைக்கிறது நம்மளுக்கு தெரியாதில்ல. நம்ம ஊரெல்லாம் காட்டுறது அவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன்னா எங்கள் ஊர் வந்து இருக்கிற இடமே தெரியாது. இருந்தால் தனியாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் கிடையாது. அந்த இதில் பார்த்துட்ருப்பீங்க. மணி எவ்வளோ மணி ஒரு 8-8:30 இருக்கும். வெயில் பொழக்கும், வெயில் பயங்கரமாக பொழக்குது. ஆனால் நைட் ஆனால் குளிருது. என்னடா காம்பினேஷன்னு தெரிய மாட்டேங்குது. காலையில் தான் எங்களுக்கெல்லாம் குளிரும். இப்போ வெயில் அடிக்குது, நைட்டு குளிருது. நானெல்லாம் 2 பெட்ஷீட் போட்டு படுத்துட்ருப்பேன் நைட்டானா. என்ன பண்ணுறது, வெயில் பட்டாசா அடிக்குது. ஆனால் யாரும் எல்லாம் நல்ல மனசுங்களாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, அவங்க உண்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா கோழி மட்டும் தான் கற்று, வேறு எதுவும் கற்ற மாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கிட்டேன், தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு பேசாமல் வண்டியே எடுத்துகிட்டு வந்துடலாம். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு
இருங்க, அந்த பாதை வந்துருச்சு, பார்த்து கால் வைக்கணும். என்ன வலிக்கு விட்டுரும் அது. ஐயோ வலிக்குன்னா நான் தான் சொன்னேன்ல, திறந்து அடிச்சு விழ வேண்டியதுதான். இந்த வீட்டில் பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. முடிந்தோம்னா வச்சுக்கோ, நம்மளுக்கு தான் அசிங்கம். ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. புரியுதுங்களா? சரி, வீடு வந்துச்சு. பாதியிலே ஒரு பாப்பா வருது, அந்த பாப்பாவை கொஞ்சிட்டு அப்படியே போகலாம். வீட்டுக்கே வந்தாச்சு. சும்மா போடலாம் தான் போட்டேன். பாய் பாய் பாய். கதவு மாட்டிச்சு. ஓ, கதவு திறந்து விடுமா மேம்? ஓகே சரிம்மா, திறந்துட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் எத்தனை மணிக்கு போனேன்? எங்க 8 மணிக்கு போனுங்க. 9 ஆயிடுச்சு. 1 மணி நேரமும் கடையில் உட்கார வச்சுருக்காங்க நம்மளைய. இருங்க பேசிக்கிறேன், இதுக்காகவே பாருங்க என்ன அப்படிதான். அது எங்கள் வீடு. இது என்ன சாப்பாடு தண்ணி நாமளும் வச்சுக்கணும். 2 நாய்க்குட்டிக்கு கடைக்கு போயிட்டு வந்தோம் சாடு. அதுக்கப்புறம் பனியெல்லாம் வேற போயிட்டு இது நீங்களே தான் சொப்பீங்க. எங்க வீட்டுல கொடுமை நிறைய பண்றாங்க. வேலை இல்லை, அவ்வளவுதான், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அடுத்தது என்னமோ வீட்டு கூட்டி விடுங்க. பாத்தீங்களா என் நிலைமை? பாத்தீங்களா என்ன பண்றது? எங்க அம்மா சொன்ன கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா எங்க அம்மா சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, சரி, இன்னைக்கு முடிஞ்சுட்டு. என்னடா சொட்டை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, பார்த்துக்கோங்க. முடிதான் நிறைய இருக்கு, நான் போய் கட்டிங்லாம் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முடி வளர்த்திட்டு இருக்கேன். தாடி இது மட்டும் எடுத்துக்கணுன்ட்டு எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி விட்றா அழகாக இருக்குண்டா அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. சரி, நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எனக்கு என்ன 3 எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. பை.